தப்புவித்து நடத்தினார். எங்களின் செந்திலே தப்புவித்து நடத்தினார். இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் பால் முழுவேந்தன் அவர்கள் சிறப்பு சாட்சி கொடுத்தார். நேரம் எடுக்க விரும்பவில்லை. காரணம் நம்ம கீழே மருந்து வந்திருக்கிறாங்க. பாஸ்டர்கள் செய்தி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார். என்னது? ஒழிந்து போகின எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. என்னை குறித்து நான் சாட்சிகளை சொல்லுவதை காட்டிலும் என் அன்பு துணைவர்கள் வந்து சாட்சி கொடுத்தா நலமாயிருக்கும். அவங்க தான் சீக்கிரம் முடிச்சிருவாங்க. நான் சொன்னால் நீண்ட நேரம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே பயங்கரமான ஒரு ரவுடி தொழில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற அன்பு சோழன் ஜார்ஜிக்கு தெரியும். இதே இடத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். படுகாஸ் திருவிழா மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தோம். 1987ஆம் ஆண்டு கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1976ஆம் ஆண்டு எனக்கும் என்னுடைய திருமணம் நடந்தது. அவர்கள் சிபிஎம் சபையை சேர்ந்தவர்கள். நான் பக்கா இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். வைராக்கியமுள்ள கடவுளே இல்லை என்ற சொல்லுகிற குடும்பத்திலே பிறந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிபிஎம்முக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிய அவர்களே வந்து சாட்சி சொல்லட்டும். அவர்களை நான் அழைக்கிறேன். கர்த்தர் எங்களை மட்டுமாக சாட்சியில் தெரிவிக்கிறதுக்காக கர்த்தரை நான் நன்றி செலுத்திருக்கிறேன். உங்களுக்கு 1976ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. அதுக்கு முன்னதாக நான் என்னுடைய பள்ளி நாட்டிலே திருமணம் செய்து கொண்டோம். நாங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே அது மிகவும் பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. ஆனால் நான் கல்யாணம் சில நாட்களிலே எனக்கு ரொம்ப கசந்து போச்சு. மன வாழ்க்கையை ரொம்ப கசந்து போச்சு. ஐயோ பழைய குழியில் வந்து நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் தண்ணி சிந்தாத நாளே கிடையாது. பொழுது இருந்து ஐயோ இன்னைக்கு எப்படி ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்தது. எங்களுக்கு 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். 4 பிள்ளைகளும் தாத்திரம் ஸ்கூல் போகவே மாட்டாங்க. என்ன சொல்ல அவங்க
பாட்டி ரூம்லேயும் அவங்க பெருக்கத்துக்கு பண்ணிட்டு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. இவங்க தூங்கினதுக்காக நான் அவங்கள போய் கூட்டிட்டு வந்து என்னுடைய ரூமில் படுத்து வைப்பேன். அப்படியாவது நான் அந்த மாதிரியான நாட்களாக என்னுடைய நாட்கள் பகிர்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு எத்தனையோ தடவை நான் வீட்டு விட்டு வெளியேறலாம்னு கூட நினைப்பேன். ஆனாலும் கர்த்தருடைய காரம் என்னோடு கூட இருந்தேன். அந்த மாதிரியான எண்ணத்தெல்லாம் ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி போட்டார். எத்தனையோ மந்திரவாதிங்க வந்து வீட்டில் வந்து கைத்துங்க செய்வாங்க. நானே சொல்லுவாங்க வீட்டில் நானும் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இது சொன்னாலும் நான் ஒன்றும் சொல்ல முடியல, நீ செய்ய அப்படின்னு சொல்கிறேன். அவங்க வந்து வீட்டில் கைத்து செய்வாங்க, ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, எல்லா கழுத்தும் செய்வாங்க. ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு கிருத்தைக்கும் அன்னைக்கு வீட்டில் வந்து கழுத்துகள் செய்வாங்க. நானும் அந்த இரவு முழுவதும் நானும் முயற்சின்னு இருக்கணும். பிள்ளைங்களையும் நான் படிச்சுட்டு நான் ரெடி பண்ணணும். நானும் முயற்சின்னு இருக்கணும். இந்த மாதிரியான குடிக்காரரையும் நான் சரி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் கசப்புனா நாங்கள் சொல்லி மாளாது. அந்த மாதிரியான கசப்பான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். குடும்பமும் ரொம்ப பெரிய குடும்பம். அவங்களுக்கு தேவையானது நான் செய்யணும். அவங்க மனசும் நோவக்கூடாது, கணவனுடைய மனசும் நோவக்கூடாது, பிள்ளைங்களும் நான் விட்டுவிடக்கூடாது. இப்படியாக பல காரியங்களில் நான் அகப்பட்டு கொண்டிருந்து என்னுடைய மனசு ரொம்ப சொல்ல முடியாத வேதனையால் நான் தவிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் என்னுடைய தேவனை நான் ஒருபோதும் மறக்கவே இல்லை. நான் வந்து பெந்தகோஸ்து சபையில் சேர்ந்துருந்தாலும் இங்கே வந்ததால் நான் கோயிலுக்கு தான் போக முடியாது. ஆனால் நான் கர்த்தரை வந்து நான் மறக்காத நான் மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல வந்து குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்குன்னா ஜெபம் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஜெபம் பண்ணாலும் எல்லாரும் அசட்டை பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும்போது லெட்ரினில் கூட போயிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். குளிக்கும்போது பாத்ரூமில் போயிட்டு என்னோட தாலையை ஆண்டு நோக்கில் நேரடியாக நான் காண்பிட்டு அன்றதே இந்த தாலிக்கு எந்த நாளை இதில் கொடுக்கிறாண்டவரை சொல்லி நான் அழுது ஜெபித்த நாட்கள் தலை உண்டு. ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் தான் ரெஸ்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ரெஸ்டே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுங்க. இரவு ஆனாக்கா நீங்கள் வரவே மாட்டாங்க. வந்தாலும் வீட்டில் ஒரே சண்டை தான். அப்படி சண்டை சாப்பிடவே மாட்டாங்க. குழம்பெல்லாம் தூக்கி அடிக்கிட்டு சாப்பாட்டை கழுத்து போடுறது, அவங்க சாப்பிடாது அப்படியே படுத்துருவாங்க. நானும் எத்தனையோ இரவு சாப்பிடாது அப்படியே சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு படுத்த நாட்கள் உண்டு. என்னுடைய மாமியார் வந்து எட்டி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் இது மாதிரி ஒன்றும் சாப்பிடாத படுத்துட்டேங்கன்ட்டு அவங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்கும். அவங்க ஒன்றும் சாப்பிடாத படுத்துட்டாங்க, எனக்கும் வருத்தமாக இருக்கும். இப்படி வருத்தமான என்னுடைய நாட்களெல்லாம் வருத்தத்தோடு கழிந்தது. ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை. சில நாட்கள் கழிச்சு இவங்க சபரிமலைக்கு மாலை போட்டால் நல்லாயிடான்னு சொல்கிறாங்க. மாலை போடுறதுனால குடிக்கவே மாட்டான், அதனால மாலை போட வைக்கலாமா அப்படின்னா உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க சபரிமலைக்கு மாலை போடுறா நீ நல்லா ஆகிடுவே அப்படின்னு. 3 வருஷம் மாலை போட்டாங்க. 1 வருஷம் தான் அவங்க கண்டிப்பாக இருந்தாங்க. ஆனால் மற்ற 2 வருஷம் வீட்லேயும் குடிப்பாங்க, போயிட்டு வருவாங்க கிடையாது. என்னுடைய தாய் தாப்பன் வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணுறேன், அந்த பெரிய பழக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தீங்களா உங்கள் பொண்ணை பார்த்தீங்கன்னா போயினே இருங்க, உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை போட்டு வெளியே போயிடுவாங்க. இல்லை கிச்சனில் எப்படியா பார்த்துட்டு வந்துட்டு திரும்பி உடனே போயிடுவாங்க. இப்படி அவங்க தடுக்கவே முடியாது. போயிட்டு வர நேரத்தில் நிலையில்லாத வருவாங்க. கீழே கருவூர்லேருந்து கீழே மேலே இழுத்துன்னு வரணும், அந்த அளவுக்கு வருவாங்க. வரும்போது என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு குழந்தை கொடுத்துன்னு ஒரு ரவுடி போல் வருவாங்க. லைனில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து இந்த கார்பரேஷன் லைனில் இருக்கிறவங்களாம் இவங்க வரதை பார்த்த உடனே எல்லாம் கதை சாப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ரவுடியாக இருந்தார் அவர். வந்து ஆண்டவர் ஏன் என்னோட சேர்த்து வச்சாருன்னு இருந்தாங்க. பிற்காலத்தில் நினைக்கும் போது தான் இது ஒரு பெரிய மகத்தமான காரியத்தை நீ செய்துடாண்டேன்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்படியாக இருந்து கொண்ட நாட்களில் மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், ஆனால் அவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. மந்திரவாதிகிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அம்மா வந்துச்சு, அவங்களுக்கு மந்திரம் பண்ணி ஒரு பின்னி எடுத்துன்னு வருவாங்க. பின்னி எடுத்துன்னு வந்து இப்போ தலையில் குத்திக்க அவங்க. அப்போ தான் அவங்க வந்து குடிக்க மாட்டாங்க, வீட்டு விட்டு வெளியே போக மாட்டார், இவங்க கூடயே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னி எடுத்துன்னு தலையில் குத்தி வைப்பாங்க. அதையும் குத்தியில் இருந்தாங்க. அப்படியே அவங்க கிடையாது. எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தி எடுத்துன்னு வந்து அவங்க தலைமட்டாண்டு வைப்பாங்க. ஆனாலும் அந்த தலைமட்டாண்டில் எங்கள் மாமியார் சொன்னாங்க, வச்சுட்டு போகும்போது நான் ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே இதெல்லாம் ஒரு ஒன்றுகளை போக செய்கிறாங்க ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை கருத்தில் ஒப்புவிட்டு நான் ஜெபம் பண்ணி அப்படியே படுத்துருவேன். இன்னைக்கு சில போட்டு ஆண்டவரே வச்சு ஆண்டவரே சொல்லி நான் ஜெபம் பண்ணி படுத்துருவேன். இப்படியே என்னுடைய வாழ்நாட்கள் கழிந்து போனது. ஆண்டவரே
எத்தனை நாட்கள் ஆண்டு ஒரு பெரிய குளத்துக்கு போவேன், பெரிய குளத்துக்கு கூட்டின்னு போவாங்க, திருப்பதி கூட்டின்னு போவாங்க, நாகப்பட்டினத்துக்கு கூட்டின்னு போவாங்க. அவங்க பேர் சொல்லி எல்லாருக்கும் 1000 2000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. எந்த ஒரு தர்ம காரியங்களும் எந்த ஒரு விக்கிரகமும் அவங்கள விடுவிக்கவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவரை சந்தித்தார். நண்பனின் திருமணத்திற்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க, வரவே இல்லை. இரவு 8 ஆயிடுச்சு, வரவே இல்லை. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு. ஏமா நான் கால் பண்ணேன் பார்த்துனே இருக்கும்போது அவர் வந்து சொல்றாரு, ஏமா அவங்க வீட்டுக்காரர் போலீஸ் சுற்றின்னு போயிடுச்சு அப்படின்னு. அப்போதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. வீட்டுக்குள்ளேயே வீட்டிலே குடும்பத்திலே இந்த மாதிரி பண்ணாரு, போலீஸ் வரைக்கும் போயிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாய், ஆண்டவரே இன்னும் எத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜோப் பண்ணி எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசணும்னா அவர் வந்து நாளைக்கு வேறு லீவு, அதாவது ஏப்ரல் 14 நாள் தான் எங்களுக்கு திருமண நாள். அந்த நாள் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த நாள் அவர் ஜெயிலுக்கு போயிட்ட பிறகு எனக்கு ரொம்ப திருமண நாள் அன்றைக்கி போயிட்டாரு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி அவங்க இதை சொல்லும் போது நானும் பண்ண முடியும், அவங்களும் கைவிட்டாங்க. நாளைக்கு லீவு, நாளைக்கு எந்த வக்கீலும் வர மாட்டாங்க, ஸ்டேஷன்லாம் ஒன்றும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அசால்ட் ஆரம்பிட்டார். அப்போ நான் இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. ஆண்டோட கருத்தில் ஒத்து கொடுத்து நான் ஜெபித்தேன். அதுக்கு முன்னதாகவே என்னுடைய மகள் என்ன பண்ணாங்க, வந்து நடவே மாட்டேன். அதனால இன்னொரு மந்திரவாதி மாற்றத்தினால பண்ணேன். சரி அவங்க போகலான்னு சொல்லி அவங்க காசு கேட்டு பால் நாட்டில் பண்ணி அவங்க தகுதி கூட்டிகிட்டு அவங்க கூட்டிகிட்டு போனது நான் போயிட்டு உட்காந்து அப்போ ஒரு 4 பால் குடிக்கிற குழந்தை உட்காந்து இந்த வேலையில் அவங்க வந்து பால் அப்போதான் நான் போய் உட்காந்தேன். பாட்டு வந்து பாட்டு பாடி ஜோன் பண்ணிட்டு உடனே பிரச்சனை தொடங்கும் போது அந்த நீதிமொழிகள் 23 எடுத்து வாசித்தார். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலப்பின கண்கள் அப்படின்னு சாராயத்தை நாடி தேவை வைப்பானேன்னு சொல்லி அந்த வசனம் வச்சு அவர் எடுத்து சொன்னதை இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேருந்து பிரதர் சைட்லேருந்து கிறிஸ்து சைட்ல வந்து இவங்க அறிஞ்சு குடிச்சு வீட்டுக்கு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பாட்டு சொல்றாரு, பிரதர் உட்காருங்க இல்லை குழந்தை நான் வீட்டுக்கு போகிறேன், இல்லை குழந்தை சுற்றி பார்த்தோன்னா நீங்கள் உட்காருங்க, இல்லை நான் போகிறேன் சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன். அந்த பிரதர் அப்போ அந்த பாட்டு அப்போ கூட அவங்க சுற்றி ஜோன் பண்ணி இருக்காரு. அப்புறம் மறுநாடு தூங்கினே இருக்கிறது இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து ஒரு கையில் வாங்கி நாங்கள் எனக்காக எவ்வளோ பாட்டு பண்ணுறது எனக்காக என்ன செய்யறது சொல்லி அவர் கையில் காமிக்கிறாரு. அவர் கையில் ஆணி வச்சு எழுந்து சொன்னார். உடனே நான் எழுந்து நான் ஜோன் பண்ணும்போது அவங்களுடைய இயற்கைகளுக்கு பெரிய காரங்கள் உண்டோடுன மாதிரி அவங்க தரிசனம் பண்ணாங்க. அப்படியாக ஆண்டு என்னுடைய கணவரை பெற்றார். அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் நேரம் பெற்றாலும் நான் இதனோட முடித்து கொள்கிறேன். இப்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். என்னுடைய கண்ணீர்கள் அவருடைய வலுவிடத்தை நினைத்தது. ஏனென்றால் என்னுடைய தேவனாக இருக்கிறபடியா என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்த கையோடு அந்த காரியங்கள் முக்கியமாக எங்களை விட்டு அகன்று போக முடியாத கருத்தை சிறுவை செய்தார். இப்படியாக